ஒரு கேஜில், அதாவது லிஃப்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேஜில் சீலிங்லேருந்து ஒரு பெண்டுலம் தொங்க விட்டுருக்குறாங்க. அப்போ அந்த லிஃப்ட் அமைப்பு வந்து ஒருவேளை வந்து ஏன்ற ஆக்சலரேஷனில் மேலே போகுது அப்படின்னு வச்சாக்க, அதனுடைய டென்ஷன் வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து T1 இருக்குதுன்னு சொன்னாக்க, கீழே வரும்போது அதே ஆக்சலரேஷனில் வருது, அப்போ டென்ஷன் T2ன்னு வச்சாக்க, இப்போ அதே கேஜ் லிஃப்ட் அமைப்பை ஹரிசாண்டலாக அதே ஆக்சலரேஷனில் போச்சுன்னு சொன்னாக்க, இப்போ டென்ஷன் வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கேஜ் மேலே போகும்போது டென்ஷன் தான் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் T1 மைனஸ் mg ஈக்குவல் டு ma. அதே நேரத்துக்கு கீழே வரும்போது mg தான் அதிகமாக இருக்கும், அதனால தான் கீழே வருது. அப்போ mg மைனஸ் T2 ஈக்குவல் டு ma. இதை ரிசால்வ் பண்ணோம்னாக்க T1 ஈக்குவல் டு m இன்ட்டு a ப்ளஸ் ஜின்னு கிடைக்கும். T2 ஈக்குவல் டு m இன்ட்டு g மைனஸ் a அப்படின்னு கிடச்சிருக்கும். பிளைன் சர்ஃபேஸில் ஹாரிசாண்டலாக கேஜை மூவ் பண்ணுறோம் ஏன்ற ஆக்சலரேஷனில் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அதோடைய சூடோ போர்ஸ் வந்து நம்ம கேஜை ரைட் சைடு மூவ் பண்ணோம்னா சூடோ போர்ஸ் லெஃப்ட் சைடில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்திருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கனாக்க சூடோ போர்ஸினுடைய அளவு வந்து m இன்ட்டு a அப்படின்னு இருந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னிங்கனாக்கா இந்த சூடோ ஃபோர்ஸால் பெண்டுலம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பெண்டுலம் லெஃப்டில் மூவ் ஆகி வெர்டிக்கலுக்கு தீட்டான்ற ஒரு ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்தோம்னு சொன்னாக்க T cos தீட்டா ஈக்குவல் டு mg அப்படின்னு வந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னாக்க T sin தீட்டா ஈக்குவல் டு ma அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த என்ன ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து T cos தீட்டா ஈக்குவல் டு mg, செகண்ட் ஈக்குவேஷன் T sin தீட்டா ஈக்குவல் டு ma. இது ரெண்டையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ T ஸ்கொயர்டு sin ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் T ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர்டு தீட்டா ஈக்குவல் டு ma ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் mg ஹோல் ஸ்கொயர்டுன்றது இருக்கும். அப்போ T ஸ்கொயர்டு sin ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு தீட்டா வந்து 1 அப்படின்ற வகையில் T ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ma ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் mg ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்கும். m ஸ்கொயர்டு வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து T ஸ்கொயர்டு ஈக்குவல் டு m ஸ்கொயர்டு வித்தின் ப்ராக்கெட்டில் g ஸ்கொயர்டு ப்ளஸ் a ஸ்கொயர்டு அப்படின்றது இருக்கும். ஏற்கனவே கேஜ் மேலே போனப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கக்கூடிய T1 ஈக்குவல் டு m g ப்ளஸ் a அதையும், கீழே வரும்போது T2ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கக்கூடிய T2 ஈக்குவல் டு m இன்ட்டு g மைனஸ் a அதையும் ரெண்டையும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து T1 ஸ்கொயர்டு ப்ளஸ் T2 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு m ஸ்கொயர்டு 2 இன்ட்டு g ஸ்கொயர்டு ப்ளஸ் a ஸ்கொயர்டுன்னு வந்திருக்கும். அது நம்ம ரெண்டு சைடுமே ரூட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ரூட் எடுத்து அந்த 2வை கீழே கொண்டு வந்துட்டோம்னு சொன்னாக்க ரூட் ஆஃப் T1 ஸ்கொயர்டு ப்ளஸ் T2 ஸ்கொயர்டு டிவைடட் பை 2 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் m ஸ்கொயர்டு வித்தின் ப்ராக்கெட்டில் g ஸ்கொயர்டு ப்ளஸ் a ஸ்கொயர்டுன்னு வந்திருக்கும். அந்த ரூட் ஆஃப் m ஸ்கொயர்டு g ஸ்கொயர்டு ப்ளஸ் a ஸ்கொயர்டுன்றது நத்திங் பட் t. அப்போ t இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் T1 ஸ்கொயர்டு ப்ளஸ் T2 ஸ்கொயர்டு டிவைடட் பை 2ன்றது ஆன்சர்.